சிறகுகள் சமுதாய பண்பலை வானொலி 89.6 இப்பொழுது வாழ வைக்கும் வைட்டமின். செப்டம்பர் 1 முதல் 7 வரை தேசிய ஊட்டச்சத்து வாரம் கடைபிடிக்கப்படுவதை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. நாம காலையில நேரமே எழுந்திருச்சு தோட்டத்துக்கு போகும்போது பக்கத்துல கம்பங்கொலையில கிளியும் குருவியும் கம்பு மணிகளை சாப்பிட்டுட்டு இருக்குங்க. ஒரு கைத்தட்டல் சத்தத்துக்கு எல்லாம் பறந்து போயிரும். எப்படி இந்த பறவை மட்டும் இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குது அப்படின்னு கூட நமக்கு யோசிக்க தோணும். ஒரு சில கம்பு மணிகளை சாப்பிட்ற இந்த குருவியே இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கும்போது தினமும் நாம கம்பு உணவுல எடுத்துட்டா எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கும். என்ன இன்னைக்கு கம்பு கம்புன்னு பேசிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 ஊட்டச்சத்து வார விழால இன்றைக்கு நாம கம்பினுடைய பயன்களை தாங்க தெரிஞ்சுக்க இருக்கிறோம். கம்புல அதிக அளவுல கனிம சத்துக்களும் புரத சத்துக்களும் வைட்டமின் என்று சொல்லக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் இருக்குதுங்க. தினமும் நாம கம்பை உணவா எடுத்துக்கிறதுனால உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும். வைட்டமின் ஏவை உருவாக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற வேதிப்பொருள் கம்புல அதிகம் இருக்கிறதுனால வளர்ற குழந்தைங்களுக்கும் புதுசா பூ பெய்து இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கும் கம்பை தினமும் நாம உணவுல கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா சரிவிகித வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்மள பெரும்பாலானவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா உடல் பருமன் தாங்க. உடல் எடையை எப்படி குறைக்கிறது, எப்படி உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய யோசிப்போம். உணவு கட்டுப்பாடுகள்லாம் கூட வச்சிருப்போங்க. ஆனா கம்ப தினமும் நாம உணவுல சேர்த்துக்கிறதுனால உடல் எடையை கூட குறைக்க முடியுங்க. எப்படி அப்படின்னு தானே கேக்குறீங்க. கம்புல அதிக அளவு நார்ச்சத்தும் குறைந்த அளவு கொழுப்பு சத்தும் இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பை குறைக்குது, செரிமான தன்மையை அதிகப்படுத்துது, தேவையில்லாத நீரை வெளியேற்றுது, மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்குது. நம்ம ஊர்களுக்கெல்லாம் போகும்போது வழியில எங்கேயாவது கம்மங்கூழ் கடையை பார்த்தோம்னா 2 சொம்பு குடிச்சிட்டு கிளம்பணும்னு வைங்க, வீடு போய் சேர்றதுக்கு 2 மணி நேரம் ஆனாலும் பசியே எடுக்காதுங்க. அதனால நமக்கு இந்த நொறுக்கு தீனிகளை சாப்பிட்றது, துரித உணவுகளை சாப்பிட்றது இப்படிங்கிற ஞாபகமே வராது. கம்பு பசியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. இப்ப சொல்லுங்க, கம்பை நாம தினமும் உணவுல எடுத்துக்கிட்டா உடல் எடையை குறைக்கலாம் தானே? கம்பை நாம கூழாகவும் களியாகவும் கம்மஞ்சோறாகவும் சாப்பிட்ருப்போம். இதெல்லாம் சில குழந்தைங்க குடிக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. வேற உணவா எப்படி கம்பை நாம செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு கேட்டா சுவையான இனிப்பான கம்பு கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலாங்க. எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? கம்பு கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா கம்பு மாவு 1 கப்பு, வெல்லம் 3/4 கப்பு, முந்திரி நம்மளுடைய ருசிக்கு தகுந்த மாதிரி, துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூனு, உப்பு 1 சிட்டிகை, ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை. கம்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படின்னா வெல்லத்தை கரைச்சு வடிகட்டி வச்சுக்கணும். நம்ம கம்பு மாவு 1 கப்பு எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க, அதை கிண்ணத்துல போட்டு துருவன தேங்காய், உப்பு, முந்திரி, ஏலக்காய் தூள் இதெல்லாம் போட்டு கலந்துக்கணும். கலந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளை தண்ணியை சேர்த்து பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு கம்பு மாவு வந்ததுக்கு அப்புறம் உருண்டையாவோ இல்ல நமக்கு பிடிச்ச வடிவத்திலேயோ செஞ்சு இட்லி பாத்திரத்துல வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தா போதுங்க. சுவையான கம்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இத குழந்தைங்கள்ட்ட கொடுத்து பாருங்க, இனிப்பு சுவைக்கும் தேங்காயுடைய ருசிக்கும் எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு. கம்பு கொழுக்கட்டை இனிப்புல தான் செய்ய முடியுமா, காரத்துல செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டா கார வகை கம்பு கொழுக்கட்டையும் செய்யலாங்க. அது செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா கம்பு மாவு 1 கப்பு, பொடியா நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, 1 பச்சை மிளகா, சிறிதளவு உப்பு, கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியா நறுக்குனது கொஞ்சம், 1 சிட்டிகை மிளகுத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இவ்வளோதாங்க கார வகை கம்பு கொழுக்கட்டை செய்யறதுக்கும். பொடியா நறுக்கி வச்சிருக்கோம் பாருங்க, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் தாளிச்சு கம்பு மாவோட சேர்த்து கலந்துட்டு உப்பு, பெருங்காயத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணுங்க. அதை நாம உருண்டைகளாகவோ இல்ல நமக்கு தேவையான வடிவத்திலேயோ பிடிச்சு இட்லி பாத்திரத்துல வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சுவையான கார கொழுக்கட்டையும் ரெடி ஆயிரும். இன்னைக்கு நாம ஊட்டச்சத்து வார விழால கம்பினுடைய பயன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்.
நன்றி நேயர்களே. சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 இதுவரை கேட்டோம் வாழ வைக்கும் வைட்டமின். செப்டம்பர் 1 முதல் 7 வரை தேசிய ஊட்டச்சத்து வாரம் கடைபிடிக்கப்படுவதை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி.